வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். கூர்க்கில் அமைந்துள்ள தலைக்காவேரி. இன்னும் இந்த தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தலைக்காவேரி இந்துக்களின் முக்கியமான புனித யாத்ரீக ஸ்தலமாக விளங்குகிறது. பிரம்மகிரி மலையின் மீது கடல் மட்டத்திலிருந்து 1276 மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த ஸ்தலம் காவிரியாறு உற்பத்தியாகும் இடமாக கருதப்படுகிறது. காவேரி பிறந்த இடமாக கருதப்படும் இடத்தில் தற்சமயம் ஒரு குளம் உள்ளது. இந்த குளத்திற்கான நீரை கொண்டு வரும் சிறு பொய்கையாக காவேரி பிறக்கின்றது. பின்னர் அது தரைக்கடியில் கீழிறங்கி வெகு தூரத்திற்கு அப்பால் காவேரி எனும் ஆறாக வெளிப்படுகிறது. புனிதமான இந்த காவேரி தீர்த்த வாரியில் சுபதினங்களில் மூழ்கி எழுந்தால் நன்மை என்பது ஐதீகமாகும். இந்த குளத்தையொட்டி அகஸ்தீஸ்வர பகவானுக்கான கோயில் ஒன்றும் உள்ளது. புராண கதைகளின்படி அகஸ்திய முனிவர் தன் கமண்டலத்தில் இந்த காவேரியை அடக்கி வைத்திருந்ததாகவும், விநாயக கடவுள் காக்கை ரூபம் கொண்டு அகஸ்திய முனிவர் தவத்தில் மூழ்கியிருந்த சமயம் அந்த கமண்டலத்தை சாய்த்து காவிரியை மலையிலிருந்து பெருக்கெடுத்து ஓட வைத்ததாகவும் கூறப்படுகிறது. தலைக்காவிரி தீர்த்த வாரியில் மூழ்கி எழுந்தால் எல்லா துன்பங்களும் பறந்தோடும் என்பது பக்தர்கள் மத்தியில் பரவலான நம்பிக்கையாக உள்ளது. தலைக்காவேரி பகுதியில் பாகமண்டலா என்று மற்றொரு இடமும் பார்க்க வேண்டிய ஒன்றாகும். காவேரி, கனகி, சுஜியோதி என்ற 3 ஆறுகளும் ஒன்று சேரும் இடம் இந்த பாகமண்டலமாகும். தலைக்காவிரியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்திற்கு அருகில் கணபதி கடவுள், சுப்பிரமணிய சுவாமி மற்றும் விஷ்ணுவுக்கான கோயில்கள் உள்ளன. வருடா வருடம் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் காவேரி தீர்த்த வாரியிலிருந்து நீர் ஊற்றாக வெளிப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்களும் இதை தரிசிப்பதற்கு இங்கு கூடுகின்றனர். இந்நிகழ்வு ஒரு திருவிழாவாக இந்த ஸ்தலத்தில் கொண்டாடப்படுவதோடு ஆயிரக்கணக்கான விளக்குகள் அச்சமயம் இங்குள்ள கோயில்களில் ஏற்றப்படுகின்றன. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.